பிகாஸ் கம்மிங் ஜென்ரேஷன் வில் பி மோர் பெட்டர் தென் அஸ். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஜாயின் பண்ணி ஒரு 20 டேஸில் குவிட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிற கிட் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சின்ன காம்படிஷனுக்கான ப்ரிப்பேர்மெண்ட் தான் இது எல்லாமே. அங்கே போகிறதுக்கு பட் அந்த காம்படிஷனில் நம்ம ரெடி பண்ணிட்டு போகிற திங்ஸ் வந்து நம்ம ஓன் மேடாக இருக்கணும். ஸோ ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகணுன்ற அதுக்காக நம்மளும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ சைட் பை சைட் நம்ம ஸ்கூலுக்கு அரைவ் ஆயாச்சு. இது ஆக்சுவலாக வந்து லிட்டில் கிட்ஸ் மில்லனியம் ஸ்கூல். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஒரு 20 டேஸில் குவிட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஏஜ்லன்னா அவங்களுக்கு 2.5 இருக்கப்போ நான் ஜாயின் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் அவனுக்கு ஐடியா இல்லைன்னு 20 டேஸில் குவிட் பண்ணியாச்சு. இப்போ அவனுக்கு 3.5 ஏஜ் ஆகுது. பட் இன்னும் அவன் ஸ்கூலில் ஜாயின் ஆகலை. இருந்தாலும் ஸ்கூல்னால் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் நான் இந்த காம்படிஷனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓப்பன் காம்படிஷன் தான். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி தான் அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நார்மல் டே மாதிரி தான் போச்சு. பட் ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக நானும் அஜு மட்டும் காலையிலே சீக்கிரமாக ரெடியாகி வந்தாச்சு. அங்கே இருக்கிற மற்ற கிட்ஸ் எல்லாமே அங்கேயே ஸ்டடி பண்ணுறவங்க, சிலர் வெளியேருந்து வந்திருந்தாங்க நம்மள மாதிரி. ஒரு ப்ளே ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்தது. ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிற கிட் வந்து உள்ளே போகணுன்னு டக்குன்னு உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி தான் திங்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் டச் பண்ணி விளையாட விடணும். இதுக்கு எல்லாமே அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இதில் நான் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் மென்ஷன் பண்ணல. பட் ஒரு லோன்லியாக வளர்கிற கிட், அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னு வளர்கிற கிட் வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மேக்ஸிமம் 30க்கு மேலே, அதாவது 30 to 40 இருக்கிற கிட்ஸ் ஒரே கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸில் நம்ம விடுறப்போ அவங்களுக்கான அட்டென்ஷன் கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ அந்த டைம் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து செக் பண்ணி, நான் எதனால் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் எதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஐம் நாட் மென்ஷனிங் லைக் இந்த ஸ்கூல் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து கவுண்டிங்ஸ் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 2 to 3 கிட்ஸ் இருக்கிற வீடு அப்படின்னா அது ஓகே தான். அவங்க குழந்தைங்க வந்து எந்த ஸ்கூலில் வேணாலும் டக்குன்னு அடாப்ட் ஆகிப்பாங்க. பட் இங்கே வந்து என்னோட கண்டிஷன் அப்படின்னா இவன் மட்டும்தான் சிங்கிள் கிட். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறதுக்காகவே நான் சரௌண்டிங் தேட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம், எதுக்காக இப்படி காம்படிஷன் கூட்டிகிட்டு போகணும், எதனால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் காட்டுறப்போ ஸோ இப்படிலாம் இருக்கும், நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கொஞ்சம் தாட்ஸ் வந்துடும். இப்போ ஸ்டேஜ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல நம்ம பேசும்போது தைரியமாக பேசலாம், ஒரு மைக் நம்ம கையில் கிடச்சா கூட நல்லா பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பிகாஸ் கம்மிங் ஜென்ரேஷன் வில் பி மோர் பெட்டர் தென் அஸ். தே லேர்ன் எவ்ரிதிங் ஃப்ரம் வாட் தே ஆர் வாட்சிங். ஸோ ஈவன் இந்த மாதிரி நம்மளுமே அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறதால அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்ம பண்ணுறது அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, சம்திங் வி டிட் குட் இன் வே மீன்ஸ் தே வில் அப்ரிஷியேட். அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அவங்களோட மைண்டில் வந்து செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய ஒரு கெயின் கொடுக்கும். பட் நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா இது என்ன பெரிய மேட்டர் அப்படி தோணும். பட் அவங்களோட மைண்டில் வந்து ஒவ்வொரு விஷயமே நிறைய நிறைய மெமரிஸாக மைண்டில் ஏறிடும். Go go. So cute. Don't feel bad. Arman, For your cooperation and support, every month we keep doing lots of activities. We request. ஒரு வழியாக இந்த கொரில்லா காஸ்டியூமை கழட்டியாச்சு. அவனுக்கு ரொம்பவே ஸ்வெட்டாக ஆரம்பிச்சு, இருந்தாலுமே அவன் கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு இருந்தான். ஸோ காஸ்டியூமுக்கு அவங்க கொடுத்துருந்த தீம் என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இவனோட ஏஜுக்கு அந்த இது என்னம்மா என்ன இருக்குது பாருங்க. அடுத்து உள்ளே போய் இருக்கிற ப்ளே திங்ஸ் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேர்னிங் ப்ளே திங்ஸ் தான் நிறையவே இருந்தது அந்த ஸ்கூலுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள நிறைய ப்ளே லேர்னிங் திங்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அவன் ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிவிட்டு வச்சு பார்க்க எடுத்து வைக்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ குட்டி பக்கத்தில் இருந்த நிறைய கிட்ஸுமே கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தென் அன்னைக்கான டே அப்படி தான் போச்சு. ஸோ இது ஓப்பன் காம்படிஷன் அப்படின்றதுனால 1, 2, 3 அந்த மாதிரி கிரேட் வைஸாக வந்து ப்ரைஸ் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷனுக்கான அப்ரிஷியேஷன் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஐ ஃபீல் அ பெட்டர் மோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கிட்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். இதுக்காக உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க.